Hello guys, so இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு காலேஜ் GCT கோயம்புத்தூர். So Government College of Technology கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். One of the best, one of the placement oriented, one of the superபான ஒரு campus life கொடுக்குற ஒரு காலேஜ் அப்படினா கண்டிப்பா GCT கோயம்புத்தூர் இருக்கும். இங்க அவ்வளவு ஈஸியா வந்து நமக்கு வந்து கிடைச்சிராது. ஏன் அப்படினா ஒரு ஹை கட் ஆஃப் டிமாண்டிங்கான ஒரு காலேஜ். ஏகப்பட்ட பேர் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு டாப் 10 காலேஜஸில் கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் அதுக்குள்ளே வரும். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இவ்வளோ டிமாண்டிங்கான காலேஜோட ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே வந்து எப்படி ஒர்த்தா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, பேக்கேஜ் எப்படி கொடுக்குறாங்க, ஃபுட் எப்படி, ஹாஸ்டல்ஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். Guys, first of all, இந்த GCT கோயம்புத்தூருங்கிறது உங்களுக்கு 1945ல ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம்பஸ். அண்ட் 1945 அப்படின்னா நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த ஒரு கேம்பஸ். அண்ட் இது வந்து ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ டயர் 1 இருக்கு இல்லையா, முதல் செட் ஆஃப் காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த டயர் 1 காலேஜ் செட்டில் வரக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜுமே. அண்ட் இது ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடு. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாக்கோட அக்ரிடேஷனில் A++ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸு, கேம்பஸ் லைஃபு, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து தகுதிகள் இருக்குது, என்ன மாதிரி வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க, இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நாக் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த GCT வந்து நார்மலாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலுமினி பேஸ் வந்துட்டு கொடுக்குற ஒரு கேம்பஸு. நீங்கள் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரையும் நான் சொல்கிறேன், தினேஷ் பிரபு ப்ரோ. அவருமே இந்த கேம்பஸுடைய ஒரு அலுமினி தான். ஸோ நீங்கள் அவர்கிட்ட கூட நிறைய டவுட் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 10 UG ப்ரோக்ராமும் 11 PG ப்ரோக்ராமும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். சிவில், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 21 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். சரி ப்ரோ, ஓகே. இங்கே இருக்க ஃபீஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? ஃபீஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கன்னா டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அஃபோர்டபுள் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா இந்த ஒரு காலேஜ் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து ஒரு வருஷத்துக்கு 7,000லேருந்து 15,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீ வந்து 18,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 25,000 வரைக்கும் மாறும். ஸோ இதுவுமே ஒரு வருஷத்துக்கு இன்க்ளூடிங் மெஸ் ஃபீ. ஸோ உங்கள் சாப்பாடு ஃபீயோட சேர்த்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட 4 வருஷத்தோடைய மொத்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறது மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். அதுலேயும் மெஜாரிட்டி பேருக்கு அவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் ஆகாது. சில பேர் வந்து இப்போ 7.5 கோட்டா ஸோ மாதிரி நிறைய இதில் வருவீங்க. அதனால் இது ரொம்ப 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 ஒரு அஃபோர்டபுளான ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேம்பஸ் இருக்கும். நீங்கள் அஃபோர்டபுளுங்கிற உடனே இது கம்மி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு 45 ஏக்கரில் சிட்டிக்கு நடுவில் RS-புரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ், ஒன் ஆஃப் தி ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ்ஸு. அதே மாதிரி இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் நான் சொல்கிறேன், ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. வைஃபை எனேபிள்டு கேம்பஸ். ஸோ எங்கேயாச்சும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்களா? ஸோ இட் இஸ் எ வைஃபை எனேபிள் கேம்பஸ். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஜிம்மு, ஸோ கிரிக்கெட்டுக்கான வந்து எக்யூப்மெண்ட்ஸு, இண்டோர் கேம்ஸு, இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் மாடர்னைஸ்டான கிளாஸ் ரூம்ஸு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக மாடர்னைஸ்டான கேம்பஸ். நீங்கள் வந்து எப்படின்னா நான் வந்து பழைய காலேஜ் ப்ரோ என்ன 1945ங்கிறீங்க, இன்னும் வந்து புதுசாக இருக்கா பழசாக இருக்கா கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வரைக்கும் நல்ல வெல் மெயின்டென்டான ஒரு கேம்பஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஐயோ இது பழைய கேம்பஸ் எனக்கு பிடிக்காது அப்போல்லாம் நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை. இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுற கேம்பஸ் தான். ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து DRDO அண்ட் ISROவோட டேரெக்டாக டைப் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அண்ட் அது வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கூட டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உள்ளே இருக்குது. சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ எனக்கு இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் எப்படி நல்ல திறமைசாலிகளா அப்படிங்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் உங்கள் NITs IITஸில் ஒர்க் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே வந்து வராங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு இங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிகரஸ் மெத்தட் ஆஃப் செமஸ்டர் தான். ஸோ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீப் ஆன் எக்ஸாம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து படிக்கிறது நிறைய வந்து படிக்க வேண்டியது இருக்கும். ஒரு கண்டினியூஸாக ஸ்டடீஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபன்னும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா படிப்பில் மெயினாக அதிக ஃபோக்கஸ் உங்களுக்கு ஸ்டடீஸில் தான் கொடுக்குறாங்க. சரி ப்ரோ, ஓகே, என்னென்னமோ சொல்கிறீங்க, சூப்பராக தான் இருக்குது. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ? எனக்கு இங்கே போனால் எனக்கு வேலை கிடைக்குமா? இதான் எனக்கு கேள்வி அப்படின்னா. ஸோ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க ஹையஸ்ட் பேக்கேஜ் CSEல நான் வந்து போன வருஷத்தோட பேக்கேஜ் சொல்கிறேன். 22 LPA கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வந்து 6 LPA. ஸோ இதை வந்து நினச்சி பாருங்கள்.
எந்த ஒரு கேம்பஸ்லேயாச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேக்கேஜ் வந்து நார்மலாக கிடைக்குமா? ஸோ ஆப்வியஸ்லி டெஃபினட்டாக கிடையாது. ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் எந்த காலேஜ் இவ்வளோ உங்களுக்கு வந்து பண்ணித்தர மாட்டாங்க. அண்ட் மேஜர் கம்பெனிஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா டிசிஎஸ் வராங்க, ஜோஹோ வராங்க, இன்ஃபோசிஸ் வராங்க, எல்என்டி வராங்க, குவால்காம்ங்கிறது ஸ்னாப் ட்ராகனோட மேனுஃபேக்சர் கம்பெனி. ஸோ பாஷ் வராங்க, அப்புறம் அசோக் லேலண்ட், செயின் காப்ளின் அண்ட் கேட்டர்பில்லர். ஸோ சிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசான் வராங்க, சிஸ்கோ வராங்க, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வராங்க. ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்தியன் நடத்துகிறது தான், ஆனால் யூஎஸில் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு மெஜாரிட்டி எம்என்சிஸுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூ வில் கெட் ஹையர்ட். அண்ட் அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. உங்களுக்கு எங்கள் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 95% 98% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ். அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பிளேஸ் ஆகிடுறாங்க. இன்க்ளூடிங் இப்போ தினேஷ் பிரபுவும் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஓனாக வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது கண்டிப்பாக இங்கே பிளேஸ்மெண்ட்டு பேக்கேஜ் எல்லாமே வந்து நல்லா தான் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி இன்னும் சரி ப்ரோ ஓகே. இப்போ நான் வெளியூர்லேருந்து வரேன். இப்போ எனக்கு ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும், இங்கே நான் தங்கலாமா? ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும். சாப்பாடில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. சாப்பாடில் நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசும்போது கொஞ்சம் மெஸ் ஆவரேஜ் தான் ப்ரோ, ரொம்பலாம் நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் 2 ஷேரிங் 3 ஷேரிங் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க போல். ஸோ அதுதான் நீங்கள் டேரெக்டாக போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹாஸ்டல்லையுமே நிறைய ஈவெண்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஹாஸ்டல் அவ்வளோ வந்து உங்களுக்கு போரிங் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன், இது சிட்டிக்கு நடுவில் இருக்கனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போய் கிடக்கிறதுக்கு அங்கேருந்து திருப்பி வர்றது நைட்டெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சசபிள் தான். சரி ப்ரோ நிறைய சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ தேவை கேம்பஸ் லைஃப். நான் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியுமா முடியாதா இதை நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் என்ஜாய். இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கிளப் இருக்குது. வருஷம் ஃபுல்லாக கல்ச்சரல்ஸ் ஃபெஸ்ட்டு, ஃபேன் ஃபெஸ்ட் இது எல்லாமே இங்கேயுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்கெயில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு பயங்கர செட்டப்போடு நடத்துகிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் வந்து கம்மியான அளவில் நடத்துகிறதும் நார்மல் தான். பட் இங்கேயுமே உங்களுக்கு அது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னு சொல்கிறேன். ஒரு டெக்னோவேட்டுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ரிசர்ச் பண்ணி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி. ஸோ அதே மாதிரி இங்கே ஜிசிடி மேரத்தான் ஒன்று நடக்கும், ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். ஸோ கலை விழா அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. இது வந்து அவங்களோட கல்ச்சுரல்ஸு. ஸோ அது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசி வாங்குறதுக்குள்ளே ஒரு பெரிய டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ப்ராப்பராக ரிவ்யூ கொடுத்தா நல்லா கொடுத்துடணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணுறேன். அண்ட் நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நான் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசி தான் அந்த ரிவ்யூ எல்லாமே டேரெக்டாக நான் கலெக்ட் பண்ணுறேன். சரி ப்ரோ ஓகே, இங்கே நான் வந்து அட்மிஷன் வாங்கினா எப்படி நான் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறது? ஆப்வியஸ்லி நீங்கள் டிஎன்ஏ வழியாக தான் வர முடியும். ஸோ டிஎன்ஏ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டிஎன்ஏ மட்டும் நீங்கள் வந்து உள்ளே வந்தால் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அண்ட் கட் ஆஃப் வந்து சொல்கிறேன், 2024 கட் ஆஃப் சொல்கிறேன். ஸோ சிஎஸ்சிக்கு 193லேருந்து 198க்குள்ளே இருக்கணும். இசிஇக்கு 190லேருந்து 196 வரைக்கும் இருந்தாலும் கிடைக்கும். மெக்கானிக்கு 180 இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சிவிலுக்கு 175லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சிஎஸ்சி மாதிரி ஒரு டிமாண்டிங் கோர்ஸ் வேணும்னா ஆப்வியஸ்லி ஒரு 190க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா சான்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு இங்கே அட்வான்டேஜ் எப்படி, டிஸ்அட்வான்டேஜ் எப்படி, இங்கே ஜாயின் பண்ணாமல் வேணாமா? ஸோ அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட் சூப்பர் பிளேஸ்மெண்ட்ஸு, டவுட்டே கிடையாது. சிட்டிக்குள்ளே இருக்க ஒரே கேம்பஸ்ஸு, அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸு, நல்ல குவாலிட்டியான தரமான எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு பிராண்டில் நீங்கள் படித்த ஒரு வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஜிசிடி கோயம்புத்தூருங்கிறது சரியான பிராண்டு. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அலுமினி பேஸும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜ் சைடில் வச்சுப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் சைடும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்க சில லேப், நான் எல்லாத்தையும் சொல்ல, சில லேப் வந்து ரொம்ப அவுடேட்டடாக தான் இருக்குது. இன்னும் வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் அவங்க எக்யூப் பண்ணல, பிகாஸ் ஆப்வியஸ்லி சில ரீசன்ஸ்னால. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற காலேஜஸ் இந்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷராக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு மீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இங்கே கம்மி தான். அது நான் வந்து கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மைனஸ் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலாக என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஆர்ஓஐனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு கேம்பஸில் ஜாயின் பண்ணுறது. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ். என்னோட இதில் நான் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா நான் 5 out of 5 வந்து ரேட்டிங் கொடுப்பேன். பிகாஸ் இங்கே இருக்க ஃபீஸுக்கு அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், அவங்க கொடுக்குற பேக்கேஜ் எல்லாம்
நன் அதர் தேன் காலேஜ் யாராலையும் அடிச்சிக்க முடியாது. நீங்கள் ஐஐடி எடுங்க, ஐஐஎம் எடுங்க, அங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் கம்மி ஃபீஸ்ன்னு. நெவர்தெல்லஸ் இட் இஸ் வெரி ஹை எக்ஸ்பென்சிவ். ஸோ ஐஏஎம்மில் படிக்கணும்னா லோன் கீழ் வாங்கி தான் வந்து நிறைய பேர் படிக்க முடியும். நீங்கள் என்ன தான் கேட் கிளியர் பண்ணாலும் அங்கே வந்து ஃபீஸ் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது சினாரியோவில் இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் இவ்வளோ நல்ல அமினிட்டிஸ் கொடுக்குற ஒரு காலேஜ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. கிடச்சிச்சுன்னா வாய்ப்பே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓவராலாக நிறைய நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஓரளவு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுங்க. உங்களுக்கு வந்து இல்லை இந்த விஷயங்களை ஆட் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த விஷயங்களை வந்து கரெக்ஷன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதையுமே தாராளமாக என்ற சொல்லுங்கள். நம்ம அடுத்தது வீடியோவில் நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புகிறேன். வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்டில் தென் டாட்டா, பை பாய்.